ஹாய்ங்க. இப்போ பாருங்கள், நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம். உங்களுக்கு வெண்டைக்காயெல்லாம் இப்போ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். வெண்டைக்காய் இன்றைக்கி பறிக்க போகிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெண்டைக்காய் பறித்து இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்ட்டு வந்திருக்கேன். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்காங்கண்ணே. இதில் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ பறிக்கிறதுக்கு முன்னாடி காட்டினேன். இந்த வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா முத்திருக்கும். என்னடா இவ்வளோ முத்தலாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வெண்டைக்காய் ஒரு 10 வெண்டைக்காய் விட்டுருக்கேன். எப்படின்னா அந்த 10 வெண்டைக்காயும் விரைக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன். நம்ம கடையில் வாங்கினப்போ விரை வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, பணம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துலேயுமே வந்து விரைக்கி எடுத்துகிட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் வெண்டைக்காய் வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் விரைக்கி உள்ள வெண்டைக்காய், அந்த உள்ள இருக்குது பாருங்கள். அதெல்லாம் விரைக்கி எல்லாமே விரைக்கி பாதி வெண்டைக்காய் நான் விரைக்கி விட்ருக்கேன். ஒரு 10 வெண்டைக்காய் எண்ணி விட்டுருக்கேன். தெரியாமல் இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விரைக்கி கிடையாது. இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம வந்து வெண்டைக்காய் சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இன்னும் விடலை பாருங்கள். இதை எடுத்திங்கன்னா குட்டியாக அழகாக இருக்கும். இதுதான் பதம், நம்மளுக்கு எடுக்கிறதுக்கான பதம் இதான். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வெண்டைக்காயெல்லாம் நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்திருக்கேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். வெண்டைக்காயில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்காதும்பாங்க. ஆனால் வெண்டைக்காயோட மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த பிரெயினுக்கு சூப்பராக இருக்கும். அது பிரெயினுக்கு நல்லது, ஷார்ப்பான பிரெயின் கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சில பிள்ளைங்க வெண்டைக்காய் வளவலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாதுங்க. ஆனால் அதை நீங்கள் சொல்லுங்கள், பிரெயினுக்கு அவ்வளோ நல்லது, மேத்தமெட்டிக்ஸ் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்காக நீங்கள் வெண்டைக்காய் சமைங்க. வெண்டைக்காய் சமைக்கிற போது நம்ம கடையிலேருந்து வாங்கி கொடுக்கும்போது வதங்கி ஒரு மாதிரியான நிலையில் இருக்கும். அதை நம்ம சமைக்கும் போதே நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்காது. நீங்கள் வந்து நம்ம வீட்டில் பயிர் பண்ணி, நான் எதுக்காக அந்த வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன்னா, நம்ம வீட்டில் விவசாயம் பண்ணும்போது நம்ம வீட்டில் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு பயிர் பண்ணி கொடுக்கும்போது அந்த வெண்டைக்காயும் சாப்பிடுவாங்க. பிடிக்காத காய்கறி எதுவுமே இருக்காது பசங்களுக்கு. பாகக்காய்லாம் சாப்பிடவே மாட்டாங்க என் பசங்க. ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து தோட்டத்துலேருந்து எடுத்து கொடுக்குற பாகக்காய்லாம் கசப்பு தெரியாத அளவுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றாங்க. ஏன்னா அதை சொல்கிற விதம், நம்ம வீட்டில் பயிர் பண்ணுறோம், இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, நம்மளோட உழைப்பு அவ்வளோது இருக்குது, நம்ம உழைப்பை கொடுத்து தான் நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம், அந்த பொருளுக்கான மதிப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வச்சு நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லா காய்கறியுமே எங்கள் பசங்க ஒதுக்க மாட்டாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெண்டைக்காய் பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய்னா. வெண்டைக்காய்னாலே எங்கள் வீட்டில் எனக்கு தான் பிடிக்காமல் இருந்தது. அப்புறம் நான் சாப்பிட ஆரம்பித்தேன், வெண்டைக்காவை ரசித்து சாப்பிட ஆரம்பித்தேன். பிடிக்கும். அந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து அப்படி சமைப்போம். நாங்கள் எல்லா வகையும் சமைப்போம். சூப்பராக இருக்குது இல்லையா? இன்றைக்கி நான் வெண்டைக்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கேன். பாருங்கள், பறிக்கிறேன். எல்லாமே பறிக்கும்போதே வருது பாருங்களேன். ஒரு வெண்டைக்காயும் வருது பாருங்கள், அவ்வளோ அழகாக வரும். நான் அந்த பிளேட்டில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் முனியில் ஒடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம சமைக்கலாம். செடிக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம பறிக்கணும். நான் எப்பயுமே சிஸ்ஸர் எடுத்துகிட்டு வருவேன். நீங்கள் சிஸ்ஸர் எடுத்துகிட்டு வராமல் கையிலே பறிப்போம். நம்ம கையாலே போட்டு செடியை கையிலே பறிப்போமேன்ட்டு ஆசையாக நானும் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். பாய்ங்க. பாருங்கள், வெண்டைக்காய் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் நிறையா இருக்குது, நான் பறிக்க போகிறேன், ஃபுல்லாக பறிக்கிறேன்.